இப்போ கருப்பசாமி பத்தி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ திருமால் வந்து ஒரு பெருந்தெய்வம். ஆனா கருப்பசாமி ஒரு சிறு தெய்வம். எப்படி திருமால வந்து கருப்பசாமி பாதுகாக்கிறாரு அப்படின்ற கேள்வியுமே நமக்கு எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். அப்போ வந்து அந்த பிராமண குலத்தை சேர்ந்தவங்களுக்குமே இந்த கேள்வி வந்து இருந்திருக்கு. அப்போ அவங்க யோசிக்கும் போது இந்த தீய சக்தி இந்த 18 பேரை புதைச்சதுனால இந்த தீய சக்தி வந்து கண்டிப்பா இந்த ஆவியா வந்து இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கும். அதனால ஒரு சிறு தெய்வம் மட்டும்தான் இதை வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்றதுனாலதான் கருப்பசாமியை வந்து அப்போ காவல் தெய்வமா வந்து போடுறாங்க. அப்போ அங்க பிராமண குலத்தை சார்ந்தவங்களுமே வந்து ஏற்றுக்கக்கூடிய கட்டாயத்துல தான் வந்து தள்ளப்பட்டாங்க. அதனாலதான் திருமாலுக்கும் கருப்பசாமிக்குமே இப்படி ஒரு உறவு வந்து ஏற்பட்டிருக்கு. பொதுவா இந்த 18ஆம் படி கருப்பசுவாமி அப்படின்னா அப்படிங்கிற எல்லைக்கு வெளியே கோவில் கிராமப்புறங்கள் நம்ம அதிகமா வந்து கண்டிப்பாக பார்த்திருப்போம். ஸோ இங்க வந்து கள்ளழகருக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டா வந்து இவர் இருக்கிறாரு. ஒரு உருவமே இல்லாம வெறும் ஒரு ஆமா. கதவு மட்டும்தான் நம்ம So, வந்து இன்ன பூஜிக்கிறோம். வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கதவுகளுக்கு போய் தீபாராதனை கட்டுறது, பக்தர்கள் வந்து வணங்கிட்டு போறது, பூ வைக்கிறது, So, இந்த மாதிரியான விசேஷங்கள் வந்து இப்பவும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு கதவை வந்து சாமியாக நினைச்சு வந்து கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய அதிசயமான ஒரு விசேஷம் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்துல இவரை பத்தி பேசுறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷமா நான் நினைக்கிறேன். நிச்சயமா இந்த ஆடி பௌர்ணமிக்கு நிறைய பேருமே போய் கள்ளழகரையும் பார்த்திருப்பாங்க. கருப்பசாமி 18ஆம் படி கருப்பசாமி கோவில் திறப்பையுமே வந்து பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.